அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம். நவம்பர் 11ஆம் தேதி முதல் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் வேகம் எடுக்கிறாருங்க. வேகம் எடுக்கும் வக்ரகுருவின் அமைப்பால் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் கதறி கதறி எழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. உச்ச குரு வக்ரம் பெறும் தருணமாக இந்த வேலை அமைவதால் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் கதறி கதறி அழுதாலும் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்டாலும் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பொதுவாகவே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் ஜென்மராசியில் தற்போது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதம் வரை வலுவாகவும் அதை தொடர்ந்து பிறகு பின்னோக்கி நகர்ந்து விரயத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பிலும் பலம் வரப்போகிறார். டிசம்பர் மாதத்திற்கு பிறகு சற்று கவனத்துடன் இருங்க. ஏனென்றால் அதற்கு பிறகு வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் ஜூன் மாதத்தில் ஜென்ம ராசியில் வலுவாக உச்சபலம் பெற போகிறார். ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் குரு பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்வதும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் விரயத்தில் அமர்ந்து லாபத்தை நோக்கி நகர்வதும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வகையில். ஆனால் அதே சமயம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு வலுவிழந்து வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாகவும் ஒரு வகையில் பார்க்கப்படுகிறது. எனவேதான் கதறி கதறி எழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் சில நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. ஏனென்றால் நவ கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அதிலும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக உச்ச அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் வக்ரம் பெற்றாலும் கூட உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு என்னால் கல்வியில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. பல கவனச்சிதறல்கள் என் கல்வியை சிதைக்கிறது. குடும்ப பிரச்சனை எனக்கு மிக பெரிய அளவில் சுமையாக இருக்கிறது. நான் எவ்வளவுதான் 1க்கு 5 முறை படித்தாலும் என் மனதில் நிற்கவே மாட்டேங்கிறது. ஞாபக சக்தியே அதிகரிக்க மாட்டேங்கிறது என்று மாணவியர்கள் கதறி கதறி அழுதாலும் அதே போன்று படித்து முடித்து விட்டேன், உயர்கல்வி நல்ல முறையில் அமையவில்லை, அதே சமயம் சாதகமான வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையவில்லை, உயர்கல்வியில் பல சிக்கல்கள் இருக்கிறது, புதிய வேலையில் இணைவதில் பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வேதனை, திருமணத்திற்கு நல்ல வரனை கிடைக்கவில்லை, நல்ல தொழில் அமையவில்லை, லாபத்தை உயர்த்த முடியவில்லை, எனக்கு திருமண வாழ்க்கை ஏன் சிறப்பாக அமையவில்லை, அதோடு மட்டுமல்லாது எனது இறுதி நாட்களில் கூட என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டு கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று திரும்பக்கூடிய இந்த வேளை உறுதியாகவே அவற்றில் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பொதுவாக ராசியின் உச்ச அதிபதி வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்புதான். எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் இந்த வேளையில் மீளவே முடியாத பல பிரச்சனை என்று உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மீளவே முடியாது துவண்டு போய் இருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இருந்து கூட இந்த வேளையில் அற்புதமாக வெளிவருவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும். கதறி கதறி எழுதாலும் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவுல நெருக்கடியை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது, அதில் தீரவே மாட்டேங்கிறது என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் அவருடைய
பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல வகையில இந்த இடங்கள் புனிதப்படுத்துவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதே சமயம் கதறி கதறி அழுதாலும் சில நிகழ்வுகளை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் மிக பெரிய அளவுல வளர்ச்சி கண்டவனுக்கு கூட பாதிப்பு ஏற்படாது. சிறிதாக சில வெற்றிகளை கண்டிருப்பீர்கள். அதில் மற்றவர்களின் கண் திருஷ்டி, அது மட்டுமல்லாது உறவினர்களினுடைய பார்வை போன்ற அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் சில சிக்கல்களை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ஒவ்வொரு பணியையும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்வது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த வேலையை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக வலுவாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பினாலும் உலகளாவிய சிந்தனை மேம்படும். மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் கூட இந்த வேளையில் அவற்றை தகர்த்தறிந்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. நம்பிக்கையுடன் பல பணிகளை செயல்பட்டு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய திறன் உறுதியாகவே அதிகரிக்கும். இந்த தருணத்தில் திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான மாற்றத்தை வலுவாக சந்திப்பதோடு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களையும் புது புது யுக்திகளையும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கிடைக்கும். பெயர் புகழ், செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உங்களது செயல்பாடுகள் எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் உங்களுடைய நன்மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் புகழ் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறன் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது இந்த திறமைக்கேற்ற உரிய அங்கீகாரமும் பாராட்டுதலும் நிச்சயமாக கிடைக்கும். பல விருதுகளை பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல படைப்புகளை மேற்கொள்வதோடு திறன்படவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், கடைபாதை வியாபாரிகள், சிறு சிறு வணிகர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்குமே இந்த தருணத்தில் நல்ல லாபம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. குருவின் பார்வை பல இடங்களை புனிதப்படுத்துவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளும் இனிமையான தருணமாகவும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரப்போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு பணிச்சுமையும் அலைச்சலும் அதிகரிக்கலாம். ராசியின் உச்ச அதிபதி வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆனால் அதற்கேற்ற நிறைவான நன்மை நிச்சயமாக உண்டு. நிலுவையில் நிறைந்த பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிலுவையில் இருக்கக்கூடிய புதியாக வீடு கட்டுதல், தொழில் ரீதியான பணிகள், சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் போன்ற எதுவாக இருந்தாலும் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விரைவாகவும் துரிதமாகவும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை
நன்மையை சந்திக்க முடியும். ஏனென்றால் எதிரிகள் கூட இந்த தருணத்தில் நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் குடும்ப வருமானம் உயரும் அற்புதமான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக நுணுக்கமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்துவதை காட்டிலும் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்துவதற்கு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத பல சுப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த தருணத்தில் சுமூகமான தீர்வு கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் கதறி கதறி எழுதாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாகவே உடல் நலத்தில் கூடுதல் கவனமும் உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கட்டுப்பாடுடனும் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெளிவாக இந்த தருணத்தில் குரு பகவானினுடைய வக்ர சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதே சமயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் பேசாமல் நேர்மையான வழியில் செயல்படும் கடகராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் சற்று சிரமம் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்வில் அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் அவரது பார்வையால் மாற்றிக் கொடுக்கிறார். எனவே நன்மதிப்பும் மரியாதையும் உயரும். அதோடு மட்டுமல்லாது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளால் புதிய அசையும் அசையா சொத்துக்களை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் அல்லது உங்களது வாழ்க்கை துணையின் பெயரில் வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே அற்புதமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனக்கு கல்வியில் கவனம் செலுத்த முடியவில்லை, குடும்ப பிரச்சனை பெரிய அளவில் கல்வியில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நல்ல மாறுதல் கிடைப்பதோடு கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அனுபவ அறிவு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இக்கட்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்படுவதால் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே போன்று குடும்ப வாழ்க்கையும் இனிமையாக மாறக்கூடிய சூழல் உண்டு. ஆன்மீக சிந்தனை உயரம். நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆன்மீக பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அரசாங்க துறை மற்றும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் துறை ரீதியான வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி விரைவாக வருகிறது. அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை அதிகாரமும் ஆளுமையையும் பயன்படுத்தி செய்ய அன்பால் அரவணைத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குவதால் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட வெற்றிகரமாக மாற்றி அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் குரு பகவானினுடைய இந்த வக்ர பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கதறி கதறி எழுதாலும் தவிர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.